சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் மீட்புறமும் இங்கே ரொம்பவே கோவமாக இருக்காங்க தமிழ் செல்வி. ஏன்னா தாமரையா உங்களுடைய அம்மா சாவித்திரியை அசிங்கப்படுத்திட்டு போன விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாரு தமிழன், ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லைக்கா, அவங்க பண்ண விஷயங்கள் அதுதான் ஐயா அவங்க டாக்டருக்கு படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா, நீ கவலைப்படாதுன்றாங்க. அப்புறம் அவங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காக தமிழ் செல்வியை டாக்டருக்கு படிக்க வைங்க, அவளுடைய பல நாள் ஆசைப்பாதுன்றாங்க. ஆனால் அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதனால தமிழ் செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறாடே சேது, நான் சொன்னதான் இனி தமிழ் செல்வி படிக்கக்கூடாது, நம்மளுக்கு இந்த வீட்டு வாரிசு தாண்டா முக்கியம்ன்றாங்க. அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டியை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்ட்டு இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது. நான் பேசினா மறுவார்த்தை கேட்பேன், மறுவார்த்தை எதுவும் பேசவும் மாட்டேன். ஆனால் இப்போ என்னடனா உன் பொண்டாட்டி சொல்லி இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பா இல்லைப்பா, உண்மையிலே தமிழ் செல்வி வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறப்பா, பல பேரோட உயிரை காப்பாத்தினா அது நம்மளுக்கும் நல்லது தானேன்றாங்க. காப்பாத்துறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, தமிழ் செல்வி ஒருத்தி இருந்தாதான் என்ன, அப்பா தமிழ் செல்வி ஒருத்தி இருந்தா கூட ஒரு உயிர் பொழைச்ச மாதிரி தானேப்பா அதுன்றாங்க. நான் சொல்றதை கேளுங்கன்னு சரி எவ்வளவோ அவங்களுடைய அப்பா கிட்ட தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்க வைங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நோ சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜாங்கோ. அதனால ரொம்ப கவலையோடு இருக்காங்க சேது எப்படி தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்க வைக்க போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.